பாட்டி இவ்வளவு இறுக்கி பின்னாத, எல்லாரும் பட்டிக்காடுன்னு கேலி பண்ணுறான். அம்மம்மா நன்னா இருக்கு போ, வேற எப்படி வாருவாளாம்? லூசா பின்னு பாட்டி. அம்மம்மா தலைமுடி நன்னா வளர வேண்டாமா? அழகுங்கிறது தலைமுடியிலையும் உசரத்துலையும் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அறிவு கூட அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. எங்கள் கெமிஸ்ட்ரி சார் வேறு மாதிரி சொன்னாரே. அம்மம்மா என்ன சொன்னார்? எப்போவும் டியூஷனில் கேர்ள்ஸு சைடு பார்த்து இந்த மாதிரி தலை சீவி கலர் கலராக பூ வைக்கிற நேரத்துக்கு ஒழுங்காக 10 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணலாம். அம்மம்மா என்னமோம்மா எல்லாம் விசித்திரமாக இருக்குது. கெமிஸ்ட்ரி வச்சியார் பரவாயில்ல. இன்னைக்கு நீ என்ன தலைக்கு குளிச்சாதான் ஆச்சுன்னு இப்படி வாரமாக சொன்னதில் நான் கணக்கு டியூஷன் 20 நிமிஷம் லேட்டு. அம்மம்மா அந்த வாத்தியார் திட்டினாரா? அவர் திட்டவே மாட்டார். நான் லேட்டாக போனதும் சாரி சார் அப்படின்னு சொன்னேன். நல்லது, மணியும் லேட்டாக இருந்தால் அவன் கூட உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அம்மம்மா நீ தான் பாய்ஸ் கேர்ள்ஸு சொல்லுவியே, அப்புறம் எங்கே உட்காந்த? ஐயோ பாட்டி, மணிங்கிறது எங்கள் டியூஷன் சென்று நாய். அம்மம்மா சத்தமாக சிரிச்சா. அம்மம்மா பரவாயில்ல, இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். டியூஷன் நாய் அதுவும் படிக்கிறதா? நீ தான் சொன்னால் நம்ப மாட்டேன். அம்மம்மா சொல்லு, நீ தான் புதுசாக ஏதாவது சொல்லுவியே. அந்த டியூஷன் நாய் மேக்ஸ் கிளாஸ் மட்டும்தான் வந்து எங்களோட உட்காந்து கேட்கும். மித்த கிளாஸ் எல்லாம் அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அம்மம்மா கணக்கு போடுமா, பரீட்சை எழுதுமா? எனக்கு தெரியும் நீ என்ன கேலி பண்ணுற. நீ வேணா ஒரு நாள் என் டியூஷன் சென்டர் வந்து பாரு, அதுக்கு கணக்கு பாடம் பிடிக்கும், கணக்கு நன்னா வரும்னு தான் நினைக்கிறேன். அம்மம்மா அதெப்படி? அது உன்கிட்ட சொல்லித்தான். ஸோ ஆமாம், அதை என்ன பண்ண சொன்னாலும் அதுக்கு முன்னாடி மணி 1 2 3ன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் கேட்கும். அப்போ அதுக்கு மேக்ஸ் பிடிக்கும் தானே. பட்டர் பிராண்டில் நந்தவனத்தில் அந்த இளம் வயலில் மலர்களை பொன்னிறமாக காட்டியது. ராமன் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தான். பசுஞ்சாணத்தில் மஞ்சள் காய்ச்சி செடிகளுக்கு தெளித்தான். அண்ணா நாங்கள் கொஞ்சம் நேரம் அந்த மணலறையில் அமர்றோமே. கோதையும் அவள் தோழியும் கைகளை சுத்தம் செய்து கொண்டு மரநிலையில் அமர்ந்தாங்க. கோதையின் பின்னாடி பார்த்தாங்க. கோதையோட கிளி பறந்து வந்து அவள் தோளில் அமர்ந்துச்சு. அந்த மணலை பார்த்தோன்னே கோதைக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நாம் மணலில் விளையாடி எவ்வளவு நாளாச்சு விளையாடலாமான்னு கோதை யோசிச்சுட்டு இருந்தா. வெகு நாட்களுக்கு பின்ன கோதை விளையாட்டில் ஆர்வம் கட்டியது தோழிகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கோதை அந்த மணலில் கை வச்சு அதை அளந்தா. அந்த மணலை நடுவில் சேகரித்து சின்ன சின்ன குன்றுகள் போல் பார்த்தா. திரும்பவும் சமதளப்படுத்தினா. தரையில் வட்டமிட்டு அதில் கோடுகள் இட்டு அந்த கோடுகள் இணைகிறதா என பார்த்தா. தெல்லியார் பலர்கை தொழுவும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளார் பள்ளி கொள்ளும் இடத்து அடி கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலை. தோழி கோதை நீ விளையாடுகிறாயா பாடுறியா? கோதை உங்களுக்கு இந்த மணலை பார்த்தா என்னெல்லாம் தோணுது? மணல் தான் தோணுது. கோதை எனக்கு அதை குமிக்கும்போது மழை தோணுது. அப்பாவிற்கு முகம் பிடித்த திருமால் இருக்கும் ஜோல மலை. தோழிகள் கோதையை சுற்றி அமர்ந்தார். ராமனு வந்து சேர்ந்து கொண்டான். கோதை பகவான் எளியவருக்கு கிடைக்காத பரமபதத்தில் மட்டுமில்ல, திருமாலிருஞ்சோல போன்ற அச்சாவதார வடியிலும் வந்து கேட்டவருக்கு எல்லாம் வாரி வழங்கும் வள்ளலாக கூட காட்சி அளிக்கிறான். தோழி நீ விளையாட்டு என்று சொன்னாயே. கோதை இது வெறும் விளையாட்டல்ல, ஆழ்ந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு. தோழி எங்களுக்கு புரியலை, கொஞ்சம் விளக்கமாக சொல்லேன். கோதை அறிவு தெளிவுடையவர் பலரும் இருகரம் கூப்பி வணங்கும் தெய்வம் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளார் வன்மையில் சிறந்த அள்ளி கொடுக்கும் தன்மையுடைய திருமாலிருஞ்சோலை சுந்தரமாக பெருமாள். கோதையின் கண்முன் அந்த சாயனத்திற்கு கோலம் தோன்றியது. பள்ளி கொள்ளும் இடத்து அந்த எம்பெருமான் சயனித்திருக்கும் இடத்திலே நான் அவனுக்கு அணுக்க தொண்டாய் அவனது திருவடிகளை வருடி கொண்டிருக்க அவன் என்னை ஏற்றுக்கொள்வானாகில் நீ கூடிடு கூடலே. கோடுகளே நீங்கள் இப்போதே கூடி காட்டுங்கள். தோழி ஜோலை மலையில் பெருமான் நின்ற கோலம் ஆயிற்றே. நீ யாரை நினைத்து பாடுகிறாய்? கோதை ஜீவாத்மா தன் சொருபமான சேஷத்துவத்தை அடிமைத்தன்மையை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்ப வேண்டும். எம்பெருமானுக்கு அணுக்க தொண்டராய் அவன் இட்ட பணியை செய்வதே பக்தியின் இறுதி இலக்கு. பிராட்டியார் எப்போதும் திருமாலின் திருவடியில் அமர்ந்திருப்பது போல நாமும் அந்த நித்திய கைங்கரிய பெற்றை விரும்ப வேண்டும். தோழிகளுக்கு காரணம் இருந்தது.
தோழி, நீ வேங்கடம்பட்டி சொல்வதை பார்த்தால் திருமலையை தரிசித்து வந்தது போல் உள்ளது. கோதை அவர்களை ஆழ்ந்து பார்த்தார். கோதை, காட்டில் வேங்கடம் கண்ணபுரவ நகர்வாட்டம் இன்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலை. திருவேங்கட மலையையும் திருக்கண்ணபுரமும் காடுபோல் மக்கள் நடமாட்டம் குறைவான இடங்கள். பொதுவாக காடுகளை நோக்கி ஞானியர் செல்வார்கள். தோழியே, அதுவும் சரிதான். நீ எப்போது கண்ணனை பாடுவது போல வாமனனையும் திருவிக்கிரமனையும் பாடிக்கொண்டே இருக்கிறாய். கோதை, எவ்வித குறையும் இன்றி மனக்கவலையும் இன்றி எப்போதும் ஆனந்தமாக எழுந்திருக்கும் வாமனன் வேறு யாரையும் நாடாமல் தாமே விரைந்து ஓடி வந்து என் கையை பிடித்து என்னை தன்னோடு சேர்த்து கொள்வானாகில் கூடல் கோடுகளை நீங்கள் கூடி விடுங்கள். தோழி, பகவான் எத்தனையோ அவதாரம் எடுத்திருந்தாலும் உனக்கு பிரியமானது சிலதுதான் போலும். கோதை, நான் சென்று அவனை தேட வேண்டாம். அவன்தான் என்னை தேடி விரைந்து ஓடி வந்து என் கையை பற்ற வேண்டும். ஜீவாத்மா தன் முயற்சி எதுவுமின்றி எம்பெருமானின் திருவருளால் மட்டுமே தன்னை சேர முடியும் என்று சரணாகதியை உணர வேண்டும். தோழி, நாங்களோ எளியவர்கள். நாங்கள் நினைப்பது சிறு செயல்கள், சிறு வெற்றிகள். அதுவே பல சமயங்களில் எங்களை ஏமாற்றி கீழே தள்ளுகிறது. நீயோ அந்த பரம்பொருளை அடைவதை பற்றி பெரும் செயல்களை பற்றியே பேசுகிறாய். நாங்கள் நீ சொல்வதை எல்லாம் கேட்டாலும் எங்கள் மனதுக்கு புரியவில்லையே. அது எங்களை சந்தேகப்பட வைக்கிறது. உன்னைப் போல எங்கும் எதிலும் அவனை தேடத் தெரியவில்லை. கோதை, ஆம், தெரியாது. உங்களுக்கு தெரியவில்லை என்று தெரிவதே முதல் படி. அவனை பற்றிய நினைவு, அவனே அனைத்துமாயிருக்கிறான் என்கின்ற சிறிய விதையை உங்களுக்குள்ளும் வைத்து கொள்ளுங்கள். அவன் வாமனனாக வந்து விஸ்வரூபம் எடுத்தது போல் உங்களுக்குள் விஸ்வரூபம் எடுப்பான். நிச்சயம் எடுப்பான். இது நிச்சயம் நடக்கும். நன்றி, வணக்கம்.